சொல்லுங்க ஐயா. ஞானத்தை கொடுக்குறவங்க ஞானாம்பிகை. படிப்புக்கு படிப்பு இல்லாத இருக்க பசங்களுக்கெல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல படிப்பு கிடைக்கும். சரிங்க ஐயா. படிக்கிறவங்களுக்கு இந்த அம்மா தான் முக்கியம். அதாவது உலகத்துக்கே வந்து ஞானத்தை கொடுக்குறவங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானு மக்களே நான் நல்லா கேட்டுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகையோட ஆலயம் இருக்கிறது நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் கொஞ்சம் குளருது, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த சிவபெருமான் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானாம்பிகையுடைய கோயில் இருக்குது நண்பர்களே. இந்த ஞானாம்பிகை வந்து மக்கள் வந்து வணங்கினா என்னென்னலாம் ஒரு சிறப்பு, என்னென்னலாம் ஒரு நன்மை நடைபெறும் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க நண்பர்களே. சொல்லுங்கள் ஐயா. ஞானாம்பிகை வாங்கினா படிக்காத பசங்களுக்கும் படிப்பு வரும். சரிங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஞானாம்பிகை நினச்சா கல்வி செல்வம் நல்லா வளரும். சரிங்க ஐயா. சில பேருக்கு வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்மாக்கிட்ட சொன்னோம்னா சரிங்க, எல்லாமே நிவர்த்தி ஆகும். சரிங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. யாரும் வரது கிடையாது. இப்போ அழகிரிவர் எப்படி நம்ம கும்பிட்றோமோ அந்த மாதிரி ஞானாம்பிகை கும்பிட்டோம்னா வளர்கிற பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு செல்வம் கரெக்டாக வரும், எல்லாமே வரும். சரிங்க ஐயா. இந்த கோயிலில் என்னெல்லாம் சரி எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுவாங்க ஐயா? ஒரு கால பூஜை தான். ஒரு கால பூஜை என்னைக்கு பண்ணுவாங்க? காலையில் காலையில் பண்ணுவாங்க. 8 மணிக்கு 8 மணிக்கு மேலே பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. இந்த பௌர்ணமி அமாவாசை அப்போல்லாம் பூஜை பண்ணுறது உண்டா? சிவராத்திரிக்கு பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து பிரதோஷத்துக்கு பண்ணாங்க. பிரதோஷம் நல்லாயிருக்கும். சரிங்க ஐயா. முக்கியமாக இந்த ஞானாம்பிகை பார்த்தீங்கன்னா படிப்புன்னு நல்லா வரும், செல்வம் இதெல்லாம் சேரும். ஞானத்தை கொடுக்குறவங்க. சரிங்க ஐயா. சிறப்பு வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சிவபெருமான் ஞானாம்பிகை இவங்க சிறப்பு. சரிங்க ஐயா. நன்றி சாமி.